இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருவடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருக்குல்ல. இந்த திருவடி நிலை ஏன் எல்லா சித்தர்கள்லேருந்தும் எல்லாரும் உயர்ந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பெரிய விதமாக போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சித்தர் பெருமக்களே அது பெரிய விஷயங்கள், பெரிய திருவடி அடைகிறது பெரிய விஷயம். அது அடைஞ்சது இப்படி இப்படி சுகமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த திருவடி நிலையில் இருக்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. அந்த திருவடி நிலை எப்படிப்பட்டது? அந்த திருவடி அடைந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திருவடி நிலை அப்படிங்கிறது ஒருத்தரோட அடியில் இருக்கிறது இப்போ உலகில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அடியில் தான் நான் வாழ்கிறேன், ஒரு கணவர் அடியில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடியில் வாழ்கிறது அப்படின்னா, இந்த அவங்க திருவடியில் வாழ்கிறது அப்படின்னா, அவங்களோட தயவில் வாழ்கிறது, அவங்களோட விஷயங்கள், அதாவது அந்த இறைத்தன்மையிலே வாழ்கிறது. இப்போ திருவடி நிலையில் ஒருத்தர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அவர் அந்த இறைவனோட கட்டளைகளுக்கும் இறைவனோட எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டவர். அந்த அப்படியேப்பட்ட ஒரு தன்மைக்கு அவர் மாறியிருக்காரு. அதுதான் அந்த திருவடி நிலை அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையை காட்டுது. எதை காட்டுது அப்படின்னா, ஒருவர் அந்த திருவடி நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஈசனோட அரவணைப்புலையும் அதே சமயம் ஈசனோட கட்டளைக்கும் கீழ்ப்படக்கூடிய ஒரு நிலையில் அவர் போய் பொருந்திருக்கார். அந்த திருவடி நிலையை பொருந்திருக்கார். இந்த நிலை ஏன் அப்படின்னா, அந்த நிலையில் எந்த ஒரு துன்பங்களும் கிடையாது. ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபுல்லாக சமர்ப்பிச்சிட்டோம், எந்த ஒரு விஷயம் இல்லை, எனக்கு நீ என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற அந்த திருவடி நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னா, யாரோட விஷயங்களுக்குள்ளே இருப்போம். இப்போ ஒரு உலகியலில் நம்ம எடுத்துக்குவோம். உலகியலில் ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் தான் எல்லாத்தையும் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு, அப்படியே அவங்களுக்கு கீழே நம்ம பணி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க தான் அதற்கான எல்லா விஷயங்களும், நமக்கான எல்லா விஷயங்களும் பார்த்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதே கான்செப்ட் தான் இந்த திருவடி நிலை. இந்த திருவடி நிலையில் நம்ம போய் சமர்ப்பிச்சுக்கிட்டாலே போதும். அந்த திருவடி நிலையை அடைஞ்சிட்டாலே போதும். மற்றபடி எல்லா விஷயங்களையும் இறைவன் நமக்கு செய்ய ஆரம்பிப்பார். ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி கரை சேர்ப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, எது வருதோ அதெல்லாம் அவர் தான் அந்த அந்த நபரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் அந்த நபர் தான் அவரை காப்பாற்றுவார். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எந்த நிலை என்ன நடந்தாலும் சரி, அந்த திருவடி நிலையிலேருந்து ஒரு சித்தர் பெருமக்கள் வெளியில் வர்றதே கிடையாது. அப்படியே அவங்கள்ட்டே ஈசனுக்கிட்டே சமர்ப்பிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் என்ன, அப்படியே அந்த திருவடியில் நிற்பாங்க. நிற்கும்போது என்ன வந்தாலும் அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. திருவடி நிலை ரொம்ப சுகமான ஒரு நிலை. நமக்கு எந்த ஒரு பணியும் கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய பணியை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கும் நம்மளோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். மற்றபடி எந்த கலக்கங்களும் நமக்கு தேவை இருக்காது. எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தேவை இருக்காது. இப்போ நம்ம உலகியலில் இருக்கோம் அப்படின்னா, எவ்வளவோ கலக்கங்கள் இருக்குது. நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமா, இல்லை எப்படி இருப்போம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அந்த பயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே புரியும். மார்க்கண்டேயர் ஈசனோட திருவடியை பிடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த யமன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் அந்த நீட்டிப்பு யமனையே சம்காரம் பண்ணுற அளவுக்கு ஈசன் போவார். இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த திருவடியை அந்த அளவுக்கு நம்ம பற்றி பிடிக்கணும். அவரை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான அந்த பக்தி, கிறுக்குத்தனமான நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பக்தி எந்த சூழ்நிலையும் உங்களை எப்படியாவது காவந்து பண்ணிடும். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சொல்கிற கட்டளைகளை மட்டும் நம்ம நிறைய ஈசனோட கட்டளை, இப்போ எந்த செயல் செய்தாலும் அது ஈசனுக்கு அர்ப்பணம், சிவ அர்ப்பணம் செய்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட பணிகளை செய்துக்கிட்டே வந்தால், ஈசன் கொடுக்கக்கூடிய பணிகளை நம்ம ஒருத்தங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, உயர்ந்த கட்ட நிலைகளை அவங்க அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. திருவடி நிலைகள் அப்படிப்பட்டது. எந்த ஒரு துன்பமோ எது வந்தாலும்
ஈசன் பார்த்துக்குவாரு. நமக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது. நம்ம இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்மள தற்காத்துக்கிறதுக்கவே பாதிக்கு மேலே போயிடும். நம்ம வாழ்க்கையில் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கே ஒரு நல்ல செல்வம், நல்ல ஒரு வீடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அதை வச்சு நம்மளை தற்காத்துக்கணும்னு நிறைய யாரும் வந்து நம்மளை பேசிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கையும் நம்ம தற்காப்பு உணர்வுகளால தான் எல்லாமே செயல்படுவோம். அந்த தற்காப்பு உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியாவது நம்மளை வந்து நம்ம தற்காத்துக்கணும். இந்த இப்போ உலகத்தில் நம்ம பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம அதிகமாக சேர்த்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, எல்லாமே எதனால் பண்ணுறோம்? இப்போ அதிகமாக பணம் சேர்க்கறது எல்லா விஷயங்களும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தற்காப்பு உணர்வுக்காக தான். இந்த தற்காப்பு உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இதை திருவடிக்கிட்ட நம்ம இந்த தற்காப்பு உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த திருவடிக்கிட்ட நம்ம கொடுக்கும்போது திருவடிகள் எல்லா விதங்களையும் பார்த்துக்கும். ஈசனோட திருவடியில் இருக்கும்போது அந்த திருவடி எல்லாத்தையும் பார்த்துக்கும். எது வந்தாலும் சரி, இப்போ உங்களை ஒருத்தர் கொல்ல வந்தாலுமே அந்த ஈசனோட அந்த திருவடி, ஈசன் தான் இங்கே வந்து பொறுப்பு. அதற்கான எல்லா பொறுப்பும் யாருக்கு அப்படின்னா இந்த ஈசனுக்கு தான். அதனால் ஈசன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை காப்பாற்ற வந்துடுவார். எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த விதத்துலையாவது ஒரு காப்பாற்ற உங்களுக்கு வந்து அங்கே வந்து தோன்றி நிற்பார். இதுதான் இந்த திருவடியோட நிலை. இப்போ ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த கொடுக்குறோம். அது அவர் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியம். ஒரு அயோக்கியன்கிட்ட வந்து நம்மளை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவன் எந்தெந்த விதத்தில் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சக்கையாக புழிஞ்சு கீழே போட்டுருவான். அதே சமயத்தில் நம்ம ஈசன் எப்படி அன்புருவம், அருளுருவம், எல்லா உருவங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய நம்ம ஈசன் நம்மளை எப்படி விட்டுருவாரா? எப்படி ஒருபோதும் விட மாட்டார். அதுதான் ஈசனோட அந்த அதீத தன்மை. அந்த அதீத பக்தர்களுக்கும் சரி, சித்தர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, இந்த திருவடியில் இருக்கிறது தான் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை. இந்த உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், என்ன மாற்றங்கள் வேணாலும் நடந்திருக்கும், இதெல்லாம் நடக்குமா அப்படி எதுக்குமே தேவையில்லை. அது திருவடியில் சமைச்சிட்டு பேசாட்டுக்கு இருந்தால் போதும். எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அவருக்கு விடக்கூடிய பணிகளை நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கும் போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம யாருக்கிட்ட நம்ம பொருள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ஒரு தற்காப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே நம்ம போகிறோம்ல, அதை எல்லாமே வந்து அந்த திருவடி நிலை இதுலேருந்து விலக்கி நம்மளை கொண்டு போகும். இந்த திருவடி நிலைன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த திருவடியை பற்றி பிடிச்சிக்கிட்டு மார்க்கண்டேயர் பண்ண மாதிரி அந்த திருவடியில் விட்டு நம்ம வந்து தப்புறதே இல்லாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துடணும். இதுதான் உண்மையிலே அந்த திருவடி அடைந்து அந்த சுகத்தில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அந்த ஒரு தன்மை தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவர்கிட்ட நம்ம சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட முழுசாக நம்மளை கொடுக்கணும். இப்போ நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இது அப்படி நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் கொடுத்தாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் உண்மையிலே அதி அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்படி தான் இந்த திருவடி நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு நிலை. இதுதான் சித்தர் பெருமக்கள்லேருந்து எல்லாரும் குறிப்பிட்றாங்க. ஏன்னா எல்லா விதமான ஐம்பூதங்கள்லேருந்து எல்லாமே வந்து பாதுகாப்புக்கு வந்து நிற்கும். திருவடி நிலையை அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதற்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே எவ்வளவோ அழுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் போக்கி அந்த திருவடியை அடைஞ்சோம் அப்படின்னா பாதுகாப்பு 5 பூதங்கள் எல்லாமே நமக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து நிற்கும். இதுதான் இந்த திருவடியோட ஒரு சிறப்பம்சம், உன்னத ஒரு தன்மை. இதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.